السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم فقرأوا ما تيسر من القرآن صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக புதமறியாம் அல் குர்ஆனிலே சூரத்துல் முஸம்மில் என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டியிருந்தால், உமக்கு குர்ஆனிலே எது மனனமாக இருக்கிறதோ அதை ஓதுவீராக என்று அல்லாஹ் சொல்லுகிறார். தொழுகையாகிறது வரலாறு இருக்கட்டும், வாஜிபாக இருக்கட்டும், நஃபிலாக இருக்கட்டும், சுன்னத்தாக இருக்கட்டும், எந்த தொழுகையாக இருந்தாலும் கூட குர்ஆனை ஓதிதான் நாம் தொழுக வேண்டும். சூரத்தை ஃபாத்திஹா அது கட்டாயமாக ஓதப்பட வேண்டும். சூரத்தை ஃபாத்திஹாவிற்கு பின்னால் நமக்கு மனப்பாடமாக இருக்கின்ற ஹதீஸை நாம் ஓதுவது கூடாது. குர்ஆனுடைய வசனங்களைத்தான் நாம் ஓத வேண்டும். குர்ஆன் அல்லாத மற்ற ஏதாவது ஒன்றை நாம் ஓதுவோமையானால் அந்த தொழுகை பாத்திலாகிவிடும். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகின்றார், ஃபக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். குர்ஆனிலிருந்து உங்களுக்கு எது லேசாக இருக்கிறதோ, எது மனப்பாடமாக இருக்கிறதோ அதை ஓதுவீராக. சில பேருக்கு இன்னா அத்தைனா கல்கௌசர், சில பேருக்கு குல்ஹு வல்லாஹு அஹத், சில பேருக்கு வல் அஸ்ர் போன்ற சின்ன சின்ன சூறாக்கள் தான் மனப்பாடமாக இருக்கும். மனப்பாடமாக இருக்கின்ற அந்த அத்தியாயங்களை ஓதி எந்த தொழுகையாக இருந்தாலும், ஃபஜ்ர் தொழுகையோ, நுகர் தொழுகையோ, அஸரோ, மக்ரிபோ, இஷாவோ, தஹஜ்ஜத் தொழுகையோ, எந்த தொழுகையாக இருந்தாலும் குர்ஆனை ஓதிதான் நாம் தொழுக வேண்டும். இந்த பக்தியை இதைத்தான் ஓத வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வழிமுறைகளை சொல்லித் தந்தாலும் கூட அந்த சூறாக்கள் நமக்கு மனப்பாடமாக இல்லை என்றால், மனப்பாடமாக இருக்கின்ற சூறாவை ஓதி நாம் தொழுக வேண்டும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் தொழுகையில முதல் ரக்காத்தில் சூரத்து சஜிதாவை ஓதுவார்கள். இன்னைக்கு நாம் ஓதுகிறோம், சஜிதாவை ஓதுவார்கள். சஜிதாவுடைய வசனம் உள்ள பின்னால் சஜிதா செய்வார்கள். இரண்டாவது ரக்காத்திலே சூரத்து தஹர், அதுவும் இன்றைக்கு ஓதப்பட்டது. ஹல்லதா அலல் இன்சானி ஹீனம் இலல் தஹரி லம் யகுன் ஷைஅன் மதுகூரா அப்படிங்கிற அத்தியாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறார்கள். ஆனால் சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் என்று சொன்னால் இந்த 2 அத்தியாயத்தை மட்டும்தான் ஓத வேண்டும், அது கடமை என்பதாக தவறாக நினைக்கிறார்கள். சுன்னத்தை நாம் சுன்னத்தாகத்தான் நினைக்க வேண்டும், ஃபர்லை ஃபர்லாக நாம் நினைக்க வேண்டும். ஃபர்லை சுன்னத்தாக நினைப்பதோ, சுன்னத்தை ஃபர்லாக நினைப்பதோ அது மாபெரிய குற்றம். உதாரணமாக விஸ்வாசம் செய்வது சுன்னத்தை, அதை இன்னைக்கு பேர் ஃபர்லாவே ஆக்கிவிட்டார்கள். வீட்டுல இருந்து விஸ்வாசிய வாயில வச்சாங்கன்னா பள்ளியாசல் வர்ற வரைக்கும் ரொம்ப மாறி இழுத்துக்கிட்டே வர்றது, அது சுன்னத் அல்ல. 3 முறைதான் அந்த பல்லை குச்சியால் தேய்க்க வேண்டும். 3 முறைக்கு மேலால் செய்தால் அது சுன்னத் அல்ல. அப்ப சுன்னத்தை ஃபர்லாக எண்ணுவதோ, ஃபர்லை சுன்னத்தாக நினைப்பதோ அது மாபெரிய ஒரு குற்றம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஃபஜ்ரிலே இந்த சூரத்து சஜிதாவையும் சூரத்து தஹரையும் ஓதியது சுன்னத்து தானே தவிர அது ஃபர்ல் அல்ல. அதனாலதான் ஒரு மாசத்துல 4 வாரம் இந்த 2 சூறாவை ஓதினால் 5வது வாரம் வேறொரு சூறாவை ஓத வேண்டும்.
இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சில பள்ளிவாசல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை பகுதியிலே இமாம் ஆகிறவர் வேற சூறாக ஓடிட்டார்னா அது ஒரு பெரிய குழப்பமாக மாறிவிடுகிற. திரும்ப நீங்க தொழுவு வைங்க, சஜிதா சூறா ஓடுங்க, சூரத்து தகர ஓடி தொழுவு வைங்க என்று சொல்லுகின்ற அளவிற்கு தவறான ஒரு புரிதல் இன்றைக்கு சமுதாயத்திலே பரவலாக காணப்படுகிறது. இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? வெள்ளிக்கிழமை பஜ்ர் வந்து 3 ரக்காத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சஜிதாவுக்கு போயிட்டு நம்ம திரும்ப வந்து தொழுகிறவங்க அதை ஒரு ரக்காத்தா நினைக்கிறாங்க. நம்ம பள்ளியிலே இந்த குழப்பம் வந்துச்சு. நீங்க என்ன 3 ரக்காத்து அசத்து தொழுவ வைக்கல, 2 ரக்காத்திலே சலாம் கொடுத்துட்டாங்க அப்படி. ஒரு பள்ளிவாசல்ல இமாமாகிறவர் சூரத்து சஜிதாவை ஓதுகின்றார். சஜிதா ஆயத்தை அவருக்கு ஞாபகத்துக்கு வரல. சஜிதா ஆயத்தை ஓதுனாதான் சஜிதா செய்யணும். சஜிதா ஆயத்தை ஓதாம ஒரு ஆள் சஜிதா செஞ்சுட்டாருன்னா அந்த தொழுகை பாத்திலா போயிடும். அப்ப அந்த இமாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா சஜிதா ஆயத்து வராத காரணத்தினால ருக்குவுக்கு போயிட்டாங்க. தொழுகையில நின்ற ஒருத்தர் பின்னால நின்று சஜிதா செய்ய வேண்டும், சஜிதா செய்ய வேண்டும், சஜிதா செய்ய வேண்டும். இந்த கோட்டை குமாசா கூப்பிடுவாங்க பேரை சொல்லி. அந்த மாதிரி தொழுகையில இருக்கிறாரு, தமிழ்ல பேசி இருக்கிறார். தொழுகையில பேசினா தொழுகை பாத்திலாகிற அறிவு கூட அவருக்கு இல்லை. இமாம் ஏன் இந்த சூறாக ஓடுறாரு, ஏன் அந்த சஜிதா செய்யல அப்படிங்கிற அறிவு கூட இல்லாம தொழுகையிலே சஜிதா செய்யணும் அப்படின்னா அப்ப அவருக்கு தொழுகை பாத்திலாகுங்க. அதனால ஜும்மா அன்று ஃபஜ்ர் தொழுகையில வந்து 2 ரக்காத்து தான், 3 ரக்காத்து தான் கிடையாது. சஜிதா சூறாவையும் சூரத்து தஹ்ரையும் ஓடுவது சுன்னத். 4 வார்த்தை போட்டா என்ன செய்யணும் அப்படின்னா வேறொரு சூறாவை ஓட வேண்டும். தொடர்ந்து நம்ம ஓடிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா சமுதாயத்தில் வாழக்கூடியவர்கள் அதை கடமை என்று நினைத்து விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி அபூ தாவூத் என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யக்ரவு ஃபீ ஸலாத்தி ஃபஜ்ரி யௌமல் ஜும்ஆத்தி அலிஃப் லாம் மீம் தன்ஸீல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை அன்று ஃபஜ்ர் தொழுகையிலே சஜிதா சூறாவை ஓதினார்கள். 2வது ரக்காத்திலே ஹல்லத்தா அலல் இன்சானி என்ற சூறாவை ஓதினார். அதை போன்று ஜும்மா தொழுகையில என்ன ஓத வேண்டும்? நான் சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். பெரிய பள்ளிவாசல், ஒரு 1000கணக்கான பேர் பின்னால நிற்கிறாங்க. அது அதிகமானவர்கள் வயதானவர்கள். அந்த இமாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா முதல் ரக்காத்துல சூரத்து ரஹ்மான ஓதுறாங்க. கிட்டத்தட்ட 13 நிமிஷம் சூரத்து ரஹ்மான ஓதுற. 2வது ரக்காத்துல ஒரு பெரிய சூறாவை ஓதுற. என் பக்கத்துல இந்த பெரியவங்க சத்துன்னு உட்கார்ந்துட்டாங்க. கூட்டங்கள் சேர சேர இமாம்கள் சூறாவை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா பின்னால வயதானவர்கள் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, பயணத்தில் செல்ல வேண்டியவர்கள் இருப்பார்கள், அதே நேரத்தில் சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, அவங்களால நிற்க முடியாது, நின்று தொழலான்னு ஆசைப்படுவாங்க. இமாம் அதிக நேரம் ஓடுறாரு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு நபி தோழர் இப்படித்தான் அதிகமாக ஓடுகின்றார். மற்ற சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யாரும் சொல்லலாம் இவர் தக்பீர் கட்டினா பெரிய பெரிய சூறா ஓடிட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியை அழைத்து ஃபத்தானின் அன்ட நீ என்ன குழப்பவாதியா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீ இமாமத்து செய்தால் எந்த அளவிற்கு சூறாவை குறைத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கு நீ குறைத்துதான் ஓத வேண்டும். தனியா தொழுதா எவ்வளவு நேரம் வேண்டுமாக நின்று தொழுகலாம். நபி தொழுகிறோம், சுன்னத்து தொழுகிறோம், பெரிய பெரிய சூறாக்களை ஓதலாம். ஆனால் இமாமாக நின்று மக்களுக்கு தொழுகை நடத்தினால் கூட்டத்தை கவனித்து எந்த அளவிற்கு சூறாக்களை குறைக்க முடியுமோ அந்த அளவிற்கு குறைத்துதான் ஓத வேண்டும். அதுதான் பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல ஜும்மா அன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சின்ன சூறா ஓட முடியுமோ அந்த அளவுக்கு சிறிய சூறாக்களை ஓடுவார்கள். இப்ப நாம என்ன நினைக்கிறோம்?
ஜும்மா தொழுகையா சப்பிகிஸ்ம ரப்பிகளால ஓடணும் முதல் ரக்காத்துல. ரெண்டாவது ரக்காத்துல சூரத்துல் காசியா அல்லதாக ஹதீஸுல் காசியா அதைத்தான் ஓடணும் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான பண்பாசல்கள் அதைத்தான் ஓடி வராங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா? அதாவது ஜும்மா தொழுகையில முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஜும்ஆவை ஓதுவார்கள். இரண்டாவது ரக்காத்துல சூரத்துல் முனாஃபிகூன் அப்படிங்கிற அத்தியாயத்தை ஓதுவார்கள் என்பதை எல்லாம் ஹதீஸின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அதனால வெள்ளிக்கிழமை அன்று ஃபஜ்ர் தொழுகை 3 ரக்காத் அல்ல, 2 ரக்காத் தான். சஜிதா சூரா ஓதலாம், வேறொரு சூறாவையும் ஓதலாம். இரண்டாவது ரக்காத்துல சூரத்து தஹ்ரி ஓதலாம், வேறொரு சூறாவையும் ஓதலாம் என்பதை ஹதீசுகள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சுன்னத்தை சுன்னத்தாக பார்க்க வேண்டும், ஃபர்லை ஃபர்லாக பார்க்க வேண்டும் என்று மார்க்கம் தெளிவாக சொல்லுகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி